ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் லாஸ்ட் பார்ட். ஸோ போன பார்ட் இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து ஒரு விட்டு சந்து கூட்டு போய் கிஸ் பண்ணிட்டு தான் கிஸ்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கிஸ்ஸும் பண்ணியிருப்பான். பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வண்டியில் கூட்டு போவோம். எனக்கு இது என்ன ஜென்மோண்டா அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த லாஸ்ட் பார்ட். ஸோ வாயனுக்கு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து விடவும் வாயன் பாட்டுக்கு இறங்கி அவனை பார்க்குறா. அவன் ஆனால் வாயனை ஒரு ரொமான்டிக்காக தான் பார்க்குறான். வாயன் ஏதாவது சொன்னால் முறைக்கிறான். வாயனுக்கு ஒன்றும் புரியல. இவன் எந்த மாதிரின்னு தெரிலையே அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு, சரி நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் என்ன அப்படியே போகிற? அப்போ என்ன பண்ணணும்? கிஸ் பண்ணிவிட்டு பாய் ஹனி அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டு போகணும். போ அப்படி சொல்லிட்டு போ. இந்த மாதிரி கிரிஞ்செலாம் என்னால் பண்ண முடியாது, சரியா? கேவலமாக இருக்குது, என்னால் சத்தியமாக பண்ண முடியாது. ஓ பண்ண முடியாதா? அப்போ என்னால் பண்ண முடியாது. அதானா அப்படின்ட்டு ஒரு முறை தான் முறைக்கிறான். அதுவும் அவனோட கையை பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு, உன்னால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தான் கேட்குறான். வாயிலுக்கு அவள் தான் பட்டுன்னு ஹார்ட் அப்படி துடிக்குது. ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது தேங்க பார்க்கும்போது. வாயனும் பண்ணுறேன் 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 அப்போ பண்ணு அப்படின்ட்டு அப்படி லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டான். எனக்கு புரியலை என்ன தித்து அப்படின்ட்டுருக்கு. எங்கே பண்ணணும் ஏன்னா புரியல. கிஸ் எங்கே பண்ணணும்? எங்கே பண்ணலாம்? பிசம் கையில் கொடுத்துட்டு ஓடிடலாமோ அப்படின்னு யோசிக்கிறான். அவன் கரெக்டாக சொல்கிறான். கையில் கொடுத்துட்டு ஓடலான்னு நினச்சி வச்சுக்கோயேன், தூக்கிட்டு வந்து கிஸ் அடிப்பேன். ஐயோ சரி கணத்தில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வாயன் டக்குன்னு தேங்கோட கணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு வாய் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஒழுங்காக கூட சொல்லியிருக்க மாட்டா, அவள் பாட்டுக்கு ஓடிட்டா. தேங்க் பார்த்து சிரிச்சிட்டு, இவ கூட விளையாடுறது நல்லா தான் இருக்குது, நம்மளை பார்த்து நல்லா பயப்படுதாயா அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அவள் அப்படி கிஸ் பண்ணதை அவங்க அப்பா பார்த்துட்டாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு, சரி அப்போ நம்ம பொண்ணு தேங்காய் லவ் பண்ணுறா போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காரும்போது ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட, எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் என்ன பண்ணுங்கள், தங்கச்சி கல்யாணம் பண்ண தானே எனக்கு கல்யாணம் பண்ண முடியும், வாயனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. டேய் என்னடா புசுக்கு நீ பாட்டுக்கு வாயனுக்கு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணுங்கன்ற, யாருக்கு பண்ணி வைக்கிறது? நீ பாட்டுக்கு கிடக்க முடக்கா பேசிகிட்டு இருக்க. மாப்பிள்ளை யார் நான் பார்த்துட்டேம்மா. பார்த்துட்டியா? டேய் எங்ககிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டு வந்துட்டியா? வாங்கிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா. அவட்டையும் கேட்டியா? அப்போ என்கிட்ட தான் கேட்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவனோட அப்பா வந்து, என்ன இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே இவனை பாருங்கங்க, வானுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி வந்து பேசுகிறான். என்னடா அப்படியா? ஆமாப்பா. ஆனால் வானத்தை தேங்காய் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவனைத்தான் இப்போ கிஸ் பண்ணிட்டு வந்தால் நான் பார்த்தனே. கரெக்டாக சொன்னீங்க. அவன் தான் மாப்பிள்ளை. அவனுக்கு தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு சரி தானப்பா? தேங்கு ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. தேங்கும் நல்ல பையன்தான், சொந்தமாக அவங்க அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து பார்த்துட்ருக்கான். நல்ல பையன்தான், பண்ணி வச்சிடலாம். சரிப்பா உங்களுக்கு இஷ்டம் தான், ஓகே. உனக்குமா? என்னடா திடீர்னு வந்தீங்க? அப்பா அவன் பிள்ளையும் ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்க. தேங்க் தானே நீங்கள், உங்கள் அப்பாவை தேங்க் தானே, நல்ல பையன் அப்படின்னாரு. நீயும் பண்ணிடலாம் அப்படின்ற. என்னடா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கீங்க? வாங்கிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னாரே காதல் கேட்கலையா? வயனே தேங்க கிஸ் பண்ணா அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம்? 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, அதனால தான் நானே பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? ஓ அப்படி சரி அப்போனா கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. ஜங்குக்கானா வாயன் லவ் பண்ணுறாலும் இல்லையோ, ஆனால் வாயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்காண்டியாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிச்சிடணும், குடும்பமானம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஜங்குக்கு இருக்குது. ஸோ அதனால் அவரும் அப்போ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்துட்டார். வான் இதெல்லாம் கேட்டுட்டு, அட ராமா, இவனுங்களாம் ஒன்று பேசிட்டு இவனுங்களாம் ஒன்று முடிவு பண்ணிகிட்டு இருக்கானுங்களே, கடவுளையே தன்னை எப்படி தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு நேராக ஜங்கு கிட்டே போய், இங்கே பாரு, நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணல, நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணு. இங்கே பாருவாயன், தேவையெல்லாம் வந்து பேசாத. உனக்கும் தேங்க்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு தேங்கோட பேரண்ட்ஸ் கிட்டே அம்மா அப்பா போய் பேச போகிறாங்க, சரியா? நீ வாயை முடிக்கிட்டு ஓ, கல்யாணம் என்றைக்குன்னு வந்து சொல்கிறேன், அன்றைக்கி வந்து நின்னா போதும். எனக்கே அதுக்குள்ளே உனக்கு வகிறு தெரிஞ்சிடும், பயமாக வேறு இருக்குது. நீ வேற போ. டே அண்ணா சொல்கிறது கேள்ற ஃபர்ஸ்ட், நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைடா. அடப்பா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கும் வாயனை மதிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் வாயனுக்குலாம் அப்படியே மண்டையை பிச்சு எடுத்துடலாமோன்னு இருக்குது. நம்ம சொல்கிறது எவனை நம்பவே மாட்டிக்கிறானே அப்படின்னு இருக்கு. அம்மா அப்பா கிட்டேயும் போய் சொல்ல முடியாது, ஏன்னா மேரேஜ்னு சொல்லியாச்சு.
இதுக்கடுத்து அவனுக்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். அப்போ வேறு பார்த்துட்டாரு. அப்போ எதுக்கு கிஸ் பண்ணேன்னு கேட்பாரு. தேவையில்லாமல் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுவும் ஒரு மாதிரியாக தானே இருக்கும். ஏன்னா எதுவுமே நடக்காமல் இருந்து சொன்னால் ஓகே அப்படின்லாம். பட் எல்லாமே நடந்துருச்சு. அவள் தான் அவங்ககிட்ட அவளை இழந்துட்டாளே, இதுக்கடுத்து என்ன அவகிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சாலுமே அவனை பண்ணிக்கணுமா அப்படின்ற தாட் வருது. என்ன பண்ணேன்னு தெரியாமல் வாயன் அப்படியே மண்டையை பிச்சுட்ருக்கா. ஆனால் தேங்க் அந்த பக்கம் சீக்கிரமாக வாயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடு வேணாம், பேசாம புது வீடு வாங்கலாமா அப்படின்ட்டு வாயன் கூட எந்த வீட்டில் வாழலாம் அப்படின்னு வீடு வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வீடு நல்லா இருக்குமா, அதே நல்லா இருக்குமா அப்படின்ட்டு வீடோட ஃபோட்டோலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வாயனுக்கு அனுப்பி கால் வேறு பண்ணுறான் வாயனும். இப்போ எதுக்கு இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி, என்ன என்னடி தங்கம் பண்ணுற, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, நான் ஒழுங்காக பேச முடியாதா? ம் ம். நானா புக் படிச்சிட்ருக்கேன். ஓ, புக் படிச்சிட்ருக்கியா, சரி. நான் உனக்கு ஒரு 2 3 ஃபோட்டோ அனுப்பிச்சேன்ல, அதை கொஞ்சம் எடுத்து பாரேன். எதுக்கு சொன்னால் கேள்வி கேட்காம எடுத்து பார்க்கணும். எப்போதான் எதுக்கு நொத்துக்கெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? எடுத்து பார், உனக்கே புரியும். கடவுளே, எடுத்து பார்க்குறேன் இரு அப்படின்ட்டு அவளும் எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஒரு 4 5 வீடோட ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு, இது என்னது வீடு ஃபோட்டோவாக இருக்குது? ஆமாம், மேரேஜுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த வீட்டில் வாழலான்னு நான் ஒரு 4 5 வீடு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் எந்த வீடு நீ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே வாழணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். ஆ, மேரேஜு அதுக்கப்புறம் வர்றதுக்கு வீடா? என்ன செலக்ட் பண்ணி அனுப்பு, இவ்வளோ ஷாக்காக தேவையில்ல. இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு தான் உனக்கு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃபோனில் கட்டு பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கா. தேங்கலாம் இங்கே பாரு, எனக்கு பொறுமைலாம் இல்லை. இப்போவே வீட்டை புக் பண்ணணும், வாங்கணும், அதுக்கடுத்து அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் வேறு பண்ணணும், ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போகணும், நிறையா வேலை இருக்குமா, டக்குன்னு சொல்லு. ஆ, என்ன இப்போ சொல்ல முடியுமோ முடியாதா? இல்லை நானே அங்கே வரவா, வந்து நானே எதுன்னு கேட்கவா? இல்லை இல்லை, இரு 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 இரு, எதுக்கு கூப்பிட்ற, இரு நானே பார்த்து சொல்கிறேன் இரு அப்படின்ட்டு வாயும் பார்க்குறா. ஏதோ ஒரு வீடு நல்லா இருக்கு போல், அவள் சொல்கிறா இந்த வீடு ஓகே அப்படின்றா. தேங்க ஓகேவா இல்லை டபுள் ஓகேவா? டபுள் ஓகே. ஓகே, இதே புக் பண்ணிடலாமா? ம், வீடு வந்து உன் பேரில் தான் எழுதலான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஆ, இது வேறையா? என்னடி இது வேறையான்னு கேட்குற? உனக்காக தான் இந்த வீடு. எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு வீடு வேணாம், ஒன்றும் வேணாம். அப்போ நான் மட்டும் போதுமா அப்படின்றான். எனக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இருந்தாலும் இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவன் அப்படியே முழிச்சிட்ருக்கா. அப்போ தேங்க வந்து கேட்குறான்ல, சொல்லு, அப்போ நான் மட்டும் போதுமா? ம், போதும், நீ மட்டும் போதும். ம், இந்த வார்த்தையை கேட்க நல்லா இருக்குடி. சரி, எப்பயுமே லவர்ஸ்லாம் காலை கட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆ, உனக்கு தெரியாதாக்கும். லவ் யூ சொல்லுவாங்க. ஆ, அதை சொல்லு, சொல்றி, லவ் யூ சொல்லிட்டு தான் காலை கட் பண்ணும். அது இரு, அம்மா கூப்பிட்றாங்க. இதை வந்துட்டோமா அப்படின்ட்டு வான்னு சமாளிச்சுட்டு அப்படியே டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. தேங்க்யூ, புரியுது. ஓ, கூப்பிடவே இல்லை, கூப்பிடுன்னு சொல்லி காலை கட் பண்ணுறியா? இருடி இரு, இப்போவுமே உங்கள் வீட்டுக்கு வரா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நேரம் வண்டி எடுத்துகிட்டு வானோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. ஆனால் வாணிக்கு இது தெரியாமல் அப்பாடி ஒரு வழியாக சமாளித்து காலை கட் பண்ணியாச்சு. சந்தோஷம். என்னை ஏன் படுத்தி எடுக்கிறான்? எனக்கு இவன் லவ்வும் வரல, ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து தொலைய மாட்டேங்குது. இவனை சின்ன வயசுலேருந்து ஒரு வேளை அண்ணனா பார்த்ததால வரலையோ, இல்லை அண்ணன் ஃப்ரெண்டு நடிச்சதால வரலையா? ஏன் தான் எனக்கு இவன் லவ் வர மாட்டேங்குது? ஆனால் ஏன் அது மட்டும் நடந்தது, லவ் வர மாட்டேங்குது? ஐயோ, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு வாயன் அப்படியே பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு உருந்துட்டுருக்கா. இதை பார்க்குற அவங்க அம்மா, ஓ, தேங்காய் நினச்சிட்டு இப்படி உருண்டுட்டுருக்கா போல் அப்படின்ட்டு போகிறாங்க. வாயனும், என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிற? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. என்ன மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? அதான் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் கூச்சிட்ருக்கேன் என்ன? நான் சந்தோஷமாக இருக்கேனா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே வாயன். மா, ஏம்மா ஏம்மா ஏன் நீயும் பைத்தியமாக்காத, என்ன தயவு செஞ்சு இருந்து போயிடு அப்படின்ட்டு வாயன் அவங்க அம்மாவையும் துரத்தி விட்டுட்டு ஐயோ கடவுளே அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. அப்போது கரெக்டாக ஒரு வண்டி சத்தம் கேட்குது வாயனுக்கு. இது 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 அவனோட வண்டி சுத்தம் தானே அப்படின்னு வேறு தோணுது. அது பார்த்ததுக்கு நான் ஹார்ன் அடிக்கிறான். வாயனுக்கா போச்சு, லவ் யூ சொல்லாமல் காலை கட் பண்ணல, நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். இது அவனோட வண்டி சத்தம் தான், அவனோட ஹார்ன் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறுக்குறான். அவ்வளோதான், வாயனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அவங்க தான் அப்படின்ட்டு.
நேரா ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்குறா. அவள் எட்டி பார்க்குறத தேங்க் பார்த்தும், பாரா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வண்டி கிராஸ் ஆகி போச்சு. அப்படி இருந்தும் அது எந்த வண்டின்னு அவளுக்கு தெரியல. வெளியே வரல. நான் இப்போ தான் வந்து நின்னேன். அப்போ கூட 2 வண்டி போச்சு. ஆனால் நான் 2 ஹார்ன் அடித்தா ஒரு முறுக்கு தான் முறுக்குனேன். அப்போவே தெரிஞ்சிருச்சு இது என் வண்டி தானே. அவ்வளோ கிளியராக நோட் பண்ணி வச்சுருக்காளா அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி வாயினை பார்க்க, வாயினும் இங்கே எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி அண்ணன் பக்கம் வந்திருப்பான் அப்படின்ட்டு வாயின் அப்படியே ரூம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு, ஜன்னலாம் லாக் பண்ணிட்டு, லைட்டெல்லாம் அமுத்திட்டு ரூம்குள்ளே அப்படியே ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கா. தேங் வந்து பார்த்துட்டான். லைட் எல்லாம் ஆஃப் ஆகிறத பார்த்துட்டு, ஓ சரி 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 இந்த வரேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வண்டியிலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே நேரம் வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட அம்மா அப்பா யாருமே இல்லை. ஜங்குக்கு தான் இருக்கான். ஜங்குக்கு வந்து, என்னடா நேரத்துக்கு வந்திருக்க? நாளைக்கு உன் அம்மா அப்பா வராங்கல்ல? டேய் கவலைப்படாதடா, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் அம்மா அப்பா நாளைக்கு வந்துடுவாங்க. வந்து உன் தங்கச்சியை எனக்காண்டி பொண்ணு கேட்க போகிறாங்க. பொண்ணு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா என் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. லேட் பண்ணாத. 1 வீக்குள்ளே மேரேஜ் வச்சுக்கலாம். 1 மந்த் 2 மந்த்ஸ்னு இழுத்துன்னு வச்சுக்கோயேன். அதுக்குள்ளே அவளுக்கு வகுத்து தெரிய ஆரம்பிச்சிடும். எங்கள் குடும்ப மனம் தான் போகும். அதனால் ஒரு வாரத்தில் கல்யாணம் முடிக்கணும். புரியுதா? புரியுதுடா மச்சான். வர கோப்படாத. தயவு செஞ்சு மச்சானை கூப்பிடாதடா. எனக்கு ஒரு மாதிரி விருப்பாக இருக்குது. அங்கிட்டு போயிரு. இப்படி மச்சான்னு கூப்பிட்டு உண்மையாகவே மச்சானாவே ஆயிட்டியடா. போடா அங்கிட்டு. சரி உன் தங்கச்சி எங்கே இருக்கா? என் தங்கச்சி ரூமில் இருப்பா. அவளை கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்கு? டேய் அவள் என் பிள்ளைய வகுத்தில் சுமக்கிறாடா. என்னை பார்க்கணுன்னு அவளுக்கு அடிக்கடி தோணாதா என்ன? அடிக்கடி தோணும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவாள். அதான் போய் பார்த்துட்டு வந்துடவா? கருமோ, நான் உனக்கு உண்மையாகவே மாமா ஆகிட்டேன்டா. தெரியும்டா. தெரியும் நீ எனக்கு மாமா தானே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு நேராக ஓனர் ரூமுக்கு தான் போகிறான். அவள் கதவை திறக்க மாட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் வேணுக்குனே அவங்க அண்ணனை கூப்பிட்டு தேங்க் போயிட்டான்னு சொல்லு, போயிட்டு வாடா தேங்க் பாய்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு புரியாமல், என்னடா சொல்லணும், என்னடா பைத்தியங்காரன் பேசிகிட்டு இருக்க, சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? சரி என்னமோ சொல்கிறானே அப்படின்ட்டு, தேங்க நாளைக்கு பார்க்கலாம்டா, போயிட்டு வா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டா. வாயணும் அப்பாடி, அப்போ போயிட்டான் போல் அப்படின்னு அவளை சந்தோஷமாக அப்படியே அப்போ தான் லைட்டெல்லாம் போட்டு கதவை திறக்கிறா. பார்த்தா தேங்க் வாசல் என்னன்ட்டு ஹாய் டார்லிங் அப்படின்றான். டப்புன்னு கதவு போட்டு வரா. அப்போ அதுக்குள்ளே தேங்க் பிடிச்சிட்டு, என்ன சொல்லும் தப்பிக்கலான்னு பார்க்குறியா? பிளானா? தள்ளு அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்து கதவையும் பூட்டிட்டா. எனக்கு அப்படியே படப்படன்னு வருது. ஐயோ கடவுளே, இவன் கூடவா நான் தனியாக மாட்டணும் அப்படின்ட்டு, நீ வெளில போ, இங்கே இதுக்கு வந்தா எப்படி ரோட்டில் 10 வண்டி 15 வண்டி போகும். அந்த வண்டி சத்தம் கேட்டால் நீ ஜன்னலை திறந்து பார்க்க மாட்ட. என் வண்டி சத்தம் கேட்டால் நான் ஹார்ன் அடித்தா மட்டும் வெளில வந்து பார்ப்பியா? அவ்வளோ கிளியராக நோட் பண்ணி வச்சுருக்கியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயா தப்பாக எதுவும் நினச்சிட்டு இருக்காதா? ஒழுங்காக போயிரு. முடியாது. அது என்ன, நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுற, லைட்டை டப்புன்னு ஆஃப் பண்ணுற, நான் போயிட்டேன்னு தெரிஞ்சதும் லைட்டை போடுற, கதவை திறக்கிற. ஓ அப்போ என்ன பிடிக்கல அப்படி தானே? ஆமாம், உனக்கு பிடிக்கல. ஆரம்பத்தில் நான் தானே சொல்கிறேன், உனக்கே புரியவே மாட்டேங்குது. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னு தெரில, உன்னை லவ் பண்ணணும்னு தோணல, உன் கூட இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. வேண்டான்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறேன். என் அம்மா அப்பாக்கிட்டே நான் போய் சொல்ல முடியாது. நான் அவன் கூட இருந்துட்டேன், நீ எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க, அதனால தான் நானும் வாய் மூடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதையாவது கேர் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்ற ஏதாவது சொன்னால் கோவம் மட்டும் உனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் கோவம் வருது. அப்போது என்னை பிடிக்கல, என் கூட இருக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல? விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? இங்கே பாரு ப்ளீஸ், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, தயவு செஞ்சு போயிருங்கேருந்து அப்படின்றா. ஆனால் தேங்க் போக மாட்டேங்கிறான். வானை பிடிச்சிட்டு லவ் யூ சொல்லு, போகிறேன். அதெல்லாம் ஃபீல் வந்து சொல்லு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சும்மா என்னால் சொல்ல முடியாது. போ இங்கிருந்து. அழுகிறியா? என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியலையா நான் அழுகிறேனா இல்லையான்னு? ஒரு மாதிரியாக தாண்டி இருக்க, ஒரு மாதிரியாக தான் இருக்க. ஆனால் நான் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல, அதுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணுங்கள சம்பவம் அப்படின்னு வாயினை பிடிச்சி கிஸ் பண்ணும்போது வாயினை தள்ளி விட்றா. அப்போ தேங் வந்து வாயினை டைட்டாக பிடிச்சி அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். வாயினுக்கும் ஒரு கட்டத்தில் தள்ளி விட முடியல.
அவளும் அப்படி கிஸ் பண்ணுறதுக்கு அமைதியாக நின்றுட்டுருக்கா. அவனும் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி இது போதும், நாளைக்கு வருவேன், டபுளாக கொடுக்குறேன், இல்லைன்னா வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சும்மா சும்மா என்னை கோவப்படுத்தி பார்க்காத, நானே சொல்கிறேன், ஒழுங்காக என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிரு, ஒழுங்காக என் கூட இருக்கிற ஆரம்பிச்சிரு. ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒன்று நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இது வரைக்கும் யாரும் எப்படி பண்ணதில்லை. ஒன்று பண்ணுறேன், எனக்கு நீ முக்கியம், ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா 2 ஷார்ட்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே 2 பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னுமே சேரலையே அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அவங்க சேருவாங்க. ஸோ இந்த 2 ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை மினி சீரிஸாக போட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்துட்டு ஒரு மினி சீரிஸாக போடுறேன். ஓகேவா?